இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பயிற்சி 1.1ல் இருக்கிற a இன்ட்டு பி ஏ இன்ட்டு ஏ பி இன்ட்டு ஏ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல a இன்ட்டு பி பார்த்துக்கலாம். a இன்ட்டு பி ஈக்குவல் டு 2, -2, 3 இன்ட்டு பி 1, 4. இதை பெருக்கல்னா எப்படி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா 1 இன்ட்டு 1 அடுத்து 1 இன்ட்டு இப்படி பார்க்கணும். நான் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் பார்க்கணும். இப்போ நம்ம செஞ்சு பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா a இன்ட்டு பி எப்படி கண்டுபிடிக்கலாம். 2 இன்ட்டு 1 2, 1 அடுத்து 2, 4 2, 4 அடுத்து -2 -1 -2 -1 அடுத்து -2 -4 -2 4 அடுத்து 3 1 3, 4. இதுதான் a இன்ட்டு பி. அடுத்து பார்த்தீங்கன்னா a இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ இது எப்படின்னா 2, -2 -3 இன்ட்டு மறுபடியும் ஏவை எழுதிக்கோங்க. -2 2 3 a இன்ட்டு ஏ. அது எப்படி பார்க்கணுன்னா அதே மாதிரி தான் 2, 2 2, 2 2, -2 2, -2 அடுத்து 2, 3 2, 3 அடுத்து -2 -2 +2 -2, 2 அடுத்து பார்த்தீங்கன்னா -2 -2 -2, -2 அடுத்து பார்த்தீங்கன்னா -2 3 -2 3 அடுத்து 3 2 3, 2 அடுத்து பார்த்தீங்கன்னா 3 -2 3 -2 அடுத்து 3 இன்ட்டு 3 3, 3. இதுதான் பார்த்தீங்கன்னா a இன்ட்டு ஏ பி இன்ட்டு ஏ. அதாவது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் a இன்ட்டு ஏ போட்டோம்ல ஏ அதே மாதிரி தான் 1, 2 அடுத்து 1, -2 1, -2 அடுத்து 1, 3 1, 3 அடுத்து பார்த்தீங்கன்னா 4, 2 4, 2 அடுத்து 4, -2 4, -2 அடுத்து பார்த்தீங்கன்னா 4, 3. இதுதான் பார்த்தீங்கன்னா b இன்ட்டு ஏ. இவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பயிற்சி 1.1ல் பார்த்தீங்கன்னா a 1, 2 b x என்பது 10 விட சிறிய பகா எண். அதாவது பார்த்தீங்கன்னா a வந்து கொடுத்துருக்காங்க, b வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதை நம்ம இப்போ கண்டுபிடிச்சிடலாம். a = 1, 2 b = என்ன கொடுத்துருக்காங்கன்னா x என்பது 10 விட சிறிய பகா எண். பகா எண்ணா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னாலேயும் தன்னாலேயும் மட்டும் வகுப்படுற எண் தான் பகா எண். அப்படி பார்த்தோம்னா 2 வரும். அதை பார்த்தீங்கன்னா 2ஆலேயும் 1ஆலேயும் தான் வகுக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 வரும். 5 வந்து தன்னாலேயும் 5ஆலேயும் தான் வகுப்படும். அதே மாதிரி 7 வரும். அவ்வளோதாங்க. இதான் பார்த்தீங்கன்னா a இன்ட்டு பி. அதாவது பார்த்தீங்கன்னா b கண்டுபிடிச்சாச்சு. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா a இன்ட்டு பியும் b இன்ட்டு ஏவும் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம a இன்ட்டு பி எழுதலாம். a இன்ட்டு பினா ஏவை எழுதிக்குவோம். a 1, 2 b வந்துட்டு 2, 3, 5, 7. இப்போ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இது கண்டுபிடிக்கணும் a இன்ட்டு பி. அது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஈஸி தான் கைஸ். இதான் a இன்ட்டு பி 1, 5 1, 7 அடுத்து பார்த்தீங்கன்னா 2, 2, 2 2, 3 2, 5 2, 7. இதுதான் கைஸ் 1, 2 எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2 அடுத்து 1, 3 1, 3 அடுத்து 1, 5 அடுத்து 1, 7. இப்போ 1 முடிச்சது. அடுத்து 2 2, 2 2, 3 2, 5 2, 7. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா b இன்ட்டு ஏ b என்ன இருக்குது 2, 3, 5, 7. a வந்துட்டு 1, 2
இப்போ நம்ம அதே மாதிரி தான் கைஸ் கண்டுபிடிக்கணும். பி இன்ட்டு ஏ இங்கே இருங்க, இதே மாதிரி தான் பி 2,2 2,1 அடுத்து 3,1 3,2 5,1 5,2 7,1 7,2 இப்போ நம்ம போட்டுக்குவோம் 2,1 அடுத்து 2,2 அடுத்து 3,1 3,2 அடுத்து 5,1 5,2 அடுத்து பார்த்தீங்கன்னா 7,1 7,2 இந்த மாதிரி போட்டிங்கன்னா அவ்வளோதான் கைஸ், நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஏ இன்ட்டு பி. இங்கே தனியாக கூட எழுதிக்கலாம் ஏ பி = நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை கூட எழுதிக்கலாம் 1,2 1,3 1,5 1,7 2,2 2,3 2,5 அப்புறம் 2,7. அதேமாரி பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு ஏ அதையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறத எழுதிக்கலாம் 2,1 2,2 3,1 3,2 அப்புறம் பார்த்தீங்கன்னா 5,1 5,2 7,1 7,2 இதை எழுதிக்கிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் கூட போட்டு காமிக்கலாம் நீங்கள். அவ்வளோதான் கைஸ், நம்ம முடிச்சாச்சு இந்த கணக்கு. ஹலோ கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு ஏ 2,3 2 -2 4 0 3 0 4 3 3 3 4 7 இருக்கு. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் பிஏ காண்கன்னு போட்டிருக்கு. பி இன்ட்டு ஏ எப்படி கண்டுபிடிக்கலாம், ஏ இன்ட்டு பி எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு ஏ இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி கொடுத்துடலாம், ஏன்னு பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு ஏன்னு இருக்குது, அதனால் நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். -2 அப்புறம் என்ன காமனாக வந்திருக்கு 0 0 அடுத்து 3 3 பி வந்துட்டு 2,0,3 அவ்வளோதான் பி. ஏங்கிறது மீதி தான் 3 4 3 4 3 4ன்னு வந்திருக்கு. அப்போனா ஏன்னு பார்த்தீங்கன்னா 3 4 அவ்வளோதான் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஏவும் கண்டுபிடிச்சாச்சு பியும் கண்டுபிடிச்சாச்சு. ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி 1.1 பார்த்தீங்கன்னா 4வது கணக்கு பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஏ கணத்தில் பார்த்தீங்கன்னா 5 6 கொடுத்துருக்காங்க, பி கணத்தில் பார்த்தீங்கன்னா 4 5 6ன்னு கொடுத்துருக்காங்க, சி கணத்தில் பார்த்தீங்கன்னா 5 6 7ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம என்னத்தை நிரூபித்து காட்டணும்னு பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு ஏ = பி இன்ட்டு பி வெட்டு சி இன்ட்டு சி. அதை வந்து நம்ம எல்எஸ்ஹெச் ஆர்எஸ்எஸ் மூலமாக கண்டுபிடிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு ஏ = இதுக்கு சமமானு காட்ட சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து எப்படி காட்டலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ இன்ட்டு ஏ கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ இன்ட்டு ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா 5,6 இன்ட்டு 5,6 இதை போட்டுட்டு இதை வந்து எப்படி நம்ம ஏ இன்ட்டு ஏ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணணும். அப்புறம் 6,5 6,6 இந்த மாதிரி மாடலில் தான் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5,5 5,5 எழுதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5,6 5,6 அடுத்து பார்த்தீங்கன்னா 6,5 6,5 அடுத்து பார்த்தீங்கன்னா 6,6 6,6 இதான் பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு ஏ. நம்ம பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு ஏ கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் கைஸ் அந்த ஏ இன்ட்டு ஏ. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு பி கண்டுபிடிக்கணும். அப்புறம் சி இன்ட்டு சி. இது வந்துட்டு எல்எஸ்ஹெச், அது வந்து ஆர்எஸ்ஹெச். நம்ம பி இன்ட்டு பி எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதேமாரி தான் பி இன்ட்டு பி. பி என்ன கொடுத்துருக்காங்க 4 இன்ட்டு 5 இன்ட்டு 6 இன்ட்டு 4,5,6. இதில் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 4,5,6 அதே மாடலில் தான் இந்த மாதிரி தான் நம்ம எழுதணும். 4,4 4,5 4,6 உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 5,4 5,5 5,6 5,4 5,5 அப்புறம் பார்த்தீங்கன்னா 5,6 அதேமாரி பார்த்தீங்கன்னா 6,4 6,5 6,6 உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதான் பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு பி. அடுத்து பார்த்தீங்கன்னா சி இன்ட்டு சி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 6 7.
சி இன்ட்டு சி பார்த்தீங்கன்னா 5, 6, 7 5, 6, 7 இதில் பார்த்தீங்கன்னா சி இன்ட்டு சி அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 5, 6, 7 பெருக்கல் 5, 6, 7 இதை போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 5, 5, 5, 6, 5, 7 உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த 5 வந்து முத கணத்தோட போடணும், அப்புறம் அடுத்த 5 இதில் போடணும், அடுத்த 5 இதில் போடணும், அடுத்து பார்த்தீங்கன்னா 6 அதே மாதிரி தான் 6, 5, 6, 6, 6, 7 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7, 7, 5, 7, 6, 7, 7 இந்த மாதிரி எழுதிக்கணும். 6, 5, 6, 6, 6, 7 அதுக்கப்புறம் 7, 5, 7, 5, 7, 6, 7, 6 அதுக்கப்புறம் 7, 7, 7, 7 போட்டோமா. அதில் வந்து நம்ம வெட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பி இன்ட்டு பி வெட்டு சி இன்ட்டு சி. அதுக்கு நம்ம பி இன்ட்டு பி பெஸ்ட் எழுதணும். பி இன்ட்டு பி என்ன கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள். 4, 4, 4, 5, 4, 6 4, 4, 4, 5, 4, 6 4, 4, 4, 5, 4, 6 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே தான் 5, 4 இல்லை 5, 4, 5, 5, 5, 6 அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 6, 4, 6, 5, 6, 6 இதான் பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு பி. அடுத்து பார்த்தீங்கன்னா சி இன்ட்டு சி. இது வந்துட்டு பி இன்ட்டு பி. அடுத்து பார்த்தீங்கன்னா சி இன்ட்டு சி. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கண்டுபிடிச்சோம் பாருங்க, அதுதான் 5, 5 அடுத்து 5, 6 5, 7 6, 5 6, 6 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6, 7 7, 5 7, 6 7, 7 இது பார்த்தீங்கன்னா சி இன்ட்டு சி. இது ரெண்டுத்துக்கு காமனாக என்னென்ன இருக்கோ அதான் பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு பி வெட்டு சி இன்ட்டு சி. இல்லை காமனாக 5, 5 இல்லை, 5, 6 இல்லை, 5, 7 இல்லை, 6, 5 இருக்குது. இதுவும் இது இருக்குது. 6, 6 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 6, 7 இல்லை, 7, 5 இல்லை, 7, 6 இல்லை, 7, 7 இல்லை, 5, 5 இருக்குது, 5, 6 இருக்குது, 5, 7 இல்லை. மொத்தம் என்னது 4 தான் கிடச்சிருக்கு. 5, 5 5, 6 6, 5 6, 6 இதான் பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு பி சி இன்ட்டு சி வெட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஏ இன்ட்டு ஏ கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட ஆன்சரும் பார்த்தீங்கன்னா 5, 5 5, 6 6, 5 6, 6 ஏ இன்ட்டு ஏ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம். ஏ இன்ட்டு ஏ பார்த்தீங்கன்னா 5, 5 அதே தான் 5, 5 5, 6 6, 5 6, 6 இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம ஏ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பி இன்ட்டு பி வெட்டு சி இன்ட்டு சி ஈக்குவலான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. இங்கே ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 5, 5 5, 6 6, 5 6, 6 நம்ம நிரூபிச்சிட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு பி வெட்டு சி இஸ் ஈக்குவல் டு சி நம்ம வந்து ஈக்குவல்னு நிரூபிச்சாச்சு. அவ்வளோதான் கைஸ் இந்த கணக்கு. இது பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பயிற்சி 1.1 பார்த்தீங்கன்னா 5வது கணக்கு பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஏ பார்த்தீங்கன்னா 1 2 3 பி பார்த்தீங்கன்னா 2 3 5 சி பார்த்தீங்கன்னா 3 4ன்னு கொடுத்துருக்காங்க மற்றும் டி பார்த்தீங்கன்னா 1 3 5ன்னு போட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏ வெட்டு சி இன்ட்டு பி டிங்கிறது ஏ இன்ட்டு பி வெட்டு சி இன்ட்டு டி என்பது ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஏ சைடு இந்த எல்ஹெச்எஸ் சைடு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச்எஸ் சைடு ஃபஸ்ட்டு இது பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ வெட்டு சி. ஏ வெட்டு சியில் ஏ என்னது 1, 2, 3 சி வந்துட்டு
3,4. இதில் பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 மட்டும்தான் இருக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஏ வெட்டு சி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பி வெட்டு டி கண்டுபிடிக்கணும். டி என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 5. வெட்டு டியில் என்ன இருக்குன்னா 1, 3, 5. இதில் பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிறது என்னது 3, 3 இருக்கு, 5, 5 இருக்கு. ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது எழுதணும் 3, 5. இப்போ நம்ம ஏ இன்ட்டு சி பி இன்ட்டு டி கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டுத்தையும் இப்போ பெருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஏ வெட்டு சி இன்ட்டு பி பெருக்கல் பி வெட்டு டி. இதில் பார்த்தீங்கன்னா ஏ வெட்டு சி என்னன்னு பார்த்தீங்கன்னா 3, பி வெட்டு டி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 3, 5. இதுதான் கைஸ். இது நமக்கு தெரியும் பெருக்கல். பெருக்கல் இன்ட்டுன்னு வந்துச்சுன்னா இப்படி தான் போடணும். இதில் பார்த்தீங்கன்னா 3, 3. அடுத்து பார்த்தீங்கன்னா 3, 5. 3, 5. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இது ஏ வெட்டு சி இன்ட்டு பி வெட்டு டி. இது பார்த்தீங்கன்னா எல்ஹெச்எஸ் இது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஆர்ஹெச்எஸ் ஏ பெருக்கல் பி இதை கண்டுபிடிக்கணும். 1, 2, 3 இன்ட்டு 2, 3, 5. உங்களுக்கு பெருக்கல்னா எப்படின்னு தெரியும். முதல் சனத்தை வந்து இப்படி எடுக்கணும் 1, 2. அடுத்து 1, 3, 1, 5. அதேமாரி ரெண்டாவது ஸ்தானத்துலேருந்து 2, 2, 2, 3, 2, 5. அதேமாதிரி தான் மூணாவது 3, 2, 3, 3, 3, 5. இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சி போட்டுடலாம் பாருங்க. 1, 2, 1, 3, 1, 5. முதல் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது 2, 2, 2, 3, 2, 5. அடுத்து பார்த்தீங்கன்னா 3, 2, 3, 3, 3, 5. இது பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஏ இன்ட்டு பி கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சி இன்ட்டு டி கண்டுபிடிக்கணும். சி இன்ட்டு டி சீக்வல் டு சி வந்து என்னது சி 3, 4. அடுத்து டி என்னது 1, 3, 5. இது ரெண்டுத்தையும் பெருக்கணும். அதே மாதிரி தான் 3, 1, 3, 3, 3, 5. 3, 1, 3, 3, 3, 5. அதே மாதிரி 4, 1, 4, 3, 4, 5. 4, 1, 4, 3, 4, 5. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இது ரெண்டுத்துலையும் காமனாக இருக்கிறத மட்டும் நம்ம இது பண்ணோம். அதாவது ஏ இன்ட்டு பி சி வெட்டு சி இன்ட்டு டி. இந்த ரெண்டுத்துலையும் என்னென்ன காமனாக இருக்குது 3, 1 இருக்கா 3, 1 இல்லை 3, 3 இருக்குது. 3, 3, 3, 3 இருக்குது. அடுத்து 3, 5 இருக்குது. 3, 5 இருக்குது. அடுத்து 4, 1 இல்லை 4, 3 இல்லை 4, 5 கிடையாது. இப்போ நம்ம 3, 3, 3, 5 கண்டுபிடிச்சிக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு பி வெட்டு சி இன்ட்டு டி. அதேமாரி பார்த்தீங்கன்னா இது ஆர்எஸ்ஹெச் கண்டுபிடிச்சாச்சு. எல்எஸ்எஸ் நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோன்னா 3, 5. இங்கே இருக்கு பாருங்க. ஏ வெட்டு சி பி வெட்டு டி 3, 3, 3, 5. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச்எஸ்ல பார்த்தீங்கன்னா ஏ வெட்டு பி வெட்டு ஏ இன்ட்டு பி பி வெட்டு சி இன்ட்டு டி அதுவும் கண்டுபிடிச்சிருக்கு 3, 3, 3, 5. இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவலாக சமம் பண்ணிட்டோம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பயிற்சி 1.1 6வது கணக்கு பார்க்கலாம். ஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஏ அது வந்துட்டு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பராக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2க்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பி பார்த்தீங்கன்னா பி பார்த்தீங்கன்னா எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் 1லேருந்து 4க்குள்ளேயும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா சி வந்து 3,5ன்னு கொடுத்துருக்காங்க. கீழே உள்ள சமன்பாடை வந்து சரி பார்க்கன்னு சொல்லியிருக்காங்க. 3 சமன்பாடு கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு நம்ம முதல்ல ஏவை கண்டுபிடிக்கலாம். ஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹோல் நம்பர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2, 3ன்னு எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2க்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 2க்குள்ளேனா 0,1. அதேமாரி பி ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1லேருந்து 4 வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 1 நம்ம எடுக்கக்கூடாது. 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 2லேருந்து எடுத்துக்கணும். 2, 3, 4. இங்கே மட்டும் ஏன் 4ன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க 4 எடுத்துக்கணும்னு. இதுக்கு அடியில் ஒரு கோடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 4ஐயும் சேர்த்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து சிக்கு வந்து 3,5ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம முதல் சமன்பாடு எடுத்துக்குவோம். அதில் நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ பெருக்கல் பி யூனியன் சின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா ஏ பெருக்கல் பி யூனிவர்ஸ் ஏ இன்ட்டு சி. ஃபஸ்ட்டு இதை எல்எஸ்ஹெச்எஸ் இந்த ஆர்ஹெச்எஸ்எஸ் முதல்ல இதை வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். முதல்ல பி வெட்டு சி. பி வெட்டு சின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பி யூனிவர்ஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. பி வந்து என்னது 2, 3, 4. அதே மாதிரி யூனிவர்ஸ் சி வந்து என்ன சொல்லியிருக்காங்க 3, 5. இது ரெண்டுத்துக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி யூனிவர்ஸ்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிற நம்பரை விட்டுட்டு காமனாக இருந்துச்சுன்னா ரெண்டுத்துலேயும் அதையும் சேர்த்துக்கிட்டு என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கணும். 2, 3, 4, 5. இதுதான் யூனிவர்ஸ். நம்ம பி யூனிவர்ஸ் சி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஏ பெருக்கல் ஏ இன்ட்டு பி யூனிவர்ஸ் சி. ஏ என்னது ஏ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0,1 பெருக்கல் இது வந்து 2, 3, 4, 5. இதுதான் பார்த்தீங்கன்னா பி யூனிவர்ஸ் சி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 2, 3, 4, 5. இப்போ நமக்கு தெரியும் பெருக்கல்னா எப்படின்னு 0,2, 0,3, 0,4, 0,5. அதேமாதிரி 1, 1,2, 1,3, 1,4, 1,5. நம்ம இதை கண்டுபிடிச்சி போட்டோம்னா போதும். 0,2, 0,3, 0,4, 0,5. உங்களுக்கு இங்கேயே எழுதிக்கலாம். எனக்கு இடம் பத்தலைன்னு தான் நான் இங்கே எழுதுகிறேன். கேமராவில் தெரியாதுன்னு. 1,2, 1,3, 1,4, 1,5. இதை வந்து கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஏ பெருக்கல் பி யூனிவர்ஸ் சி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதுதான் எல்ஹெச்எஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஆர்ஹெச்எஸ். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ பெருக்கல் பி யூனிவர்ஸ் ஏ இன்ட்டு சி. ஃபஸ்ட்டு நம்ம ஏ பெருக்கல் பியை கண்டுபிடிச்சிக்குவோம். ஏங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 0,1 பெருக்கல் பிங்கிறது என்னது 2, 3, 4. இப்போ நம்ம பெருக்கி போடுவோம். பெருக்கல் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் 0,2, 0,3, 0,4. அதேமாதிரி 1,2, 1,3, 1,4. 0,2, 0,3, 0,4. அதேமாரி 1,2, 1,3, 1,4. இப்போ எழுதி வச்சுக்கிட்டோம். அடுத்து ஏ இன்ட்டு சி. ஏ இன்ட்டு சி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 0,1 தான் ஏ. சிங்கிறது 3, 5. இது ரெண்டுத்தையும் பெருக்கி போட்டுக்குவோம். 0,3, 0,5. அடுத்து 1,3, 1,5. அடுத்து ஏ பெருக்கல் பி யூனிவர்ஸ் ஏ இன்ட்டு சி. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே எழுதணும். அதான் கணக்கு. ஃபஸ்ட்டு 0,2 இருக்குது. 0,2. அடுத்து 0,3 இருக்குது. இங்கே 3, 0,3. அடுத்து 0,4 இருக்குது. 0,4. அடுத்து 0,5 இருக்குது. 0,5. அடுத்து 0,6 இருக்குது. 6 இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது 1,2 இருக்குது. 1,1 இருக்கா? 1,1 இல்லை.
1,2 இருக்குது. அடுத்து 1,3 இருக்குது, 1,4 இருக்குது. இங்கே 1,4 1,5 இதுதான் பார்த்தீங்கன்னா. அடுத்து வேறு எதுவும் இல்லை, எல்லாமே எழுதியாச்சு. இதுலேயும் இருக்கிற எல்லாத்தையுமே எழுதியாச்சு. இப்போ நம்ம ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். இது நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறது LHS RHS. 0,2 இருக்குது, 0,2 இருக்குது. அதே மாதிரி 0,3 இருக்குது, 0,3 இருக்குது. 0,4 இருக்குது, 0,4 இருக்குது, 0,5 இருக்கும், 0,5 இருக்குது, 1,2 1,3 1,4 1,5 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்படின்னா சரி பண்ணியாச்சு. இந்த முதல் சமன்பாடு முடிச்சாச்சு. இது முடிச்சாச்சு. இன்னும் 2 சமன்பாடு இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். இல்லை கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இது 2வது சமன்பாடு A பெருக்கல் B வெட்டு C, A இன்ட்டு B வெட்டு A இன்ட்டு C சொல்லியிருக்காங்க. இல்லை B வெட்டு C கண்டுபிடிப்போம். B வெட்டு C, B என்ன இருக்குது? 2,3,4 இருக்குது. அதே மாதிரி வெட்டு Cயில் என்ன இருக்குது? 3,5. இல்லை காமனாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கணும். அப்படின்னா என்ன காமனாக இருக்குது? 3 மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அடுத்து A வெட்டு B, A பெருக்கல் B வெட்டு C. A என்னது? 0,1 பெருக்கல் B வெட்டு C 3. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 0,3 1,3. அவ்வளோதான் கைஸ். இது A இன்ட்டு B இன்ட்டு வெட்டு C. அதே மாதிரி A இன்ட்டு B என்ன? இது LHS நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா A வெட்டு A இன்ட்டு C இது சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A இன்ட்டு B. A வந்து 0,1, B வந்துட்டு 2,3,4. இதில் பார்த்தீங்கன்னா 0,2 0,3 0,4. அடுத்து 1,2 1,3 1,4 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இது A வெட்டு B. அடுத்து A இன்ட்டு C என்னது? 0,1 இன்ட்டு C. C வந்து என்னது? 3,5. இதுவும் அதே மாதிரி தான். 0,3 உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 0,3 0,5 1,3 1,5. அடுத்து 0,5. அடுத்து 1,3 1,5. இதுவும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா A பெருக்கல் B வெட்டு A இன்ட்டு C. இதை மீனிங் என்னன்னா A இன்ட்டு Bலையும் A இன்ட்டு Cலையும் காமனாக இருக்கிறது என்ன? 0,3 0,3 இங்கே இருக்குது. 0,5 இருக்கா? 5 இல்லை. இது 1,3 1,3 இருக்குது. 1,5 இருக்கா? 1,5 இல்லை. நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். A இன்ட்டு B பெருக்கல் A இன்ட்டு B வெட்டு A இன்ட்டு C 0,3. இங்கேயும் 0,3 1,3 இங்கேயும் 1,3 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. நம்ம 2வது சமன்பாடு முடிச்சாச்சு கைஸ். ஹலோ கைஸ், அடுத்து 3வது கணக்கு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண போகிறோம். A யூனிவர்ஸ் B இன்ட்டு C A இன்ட்டு C யூனிவர்ஸ் B Cன்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம LHS ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம். A யூனியன் B வெட்டு C. இல்லை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறது A யூனியன் B. ஏங்கிறது என்னது? 0,1 யூனியன் Bங்கிறது 2,3,4. அப்படின்னா இருக்கிற எல்லா நம்பரையும் எழுதணும். 0 1 2 3 4 A யூனியன் B எழுதியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வெட்டு C A யூனியன் B வெட்டு C ஈக்குவல் டு A யூனியன் B என்ன சொல்லியிருக்கோம்? 1 2 3 4 வெட்டு C என்னது? 3,5 3,5. இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1,3 1,5 2,3 2,5 அது மாதிரி எழுதணும்னு. 1,3 1,5. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2,3 2,5 3,3 3,5. அடுத்து 4,3 4,5. இதுதான் கைஸ்
யூனியன் பி இன்ட்டு சி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அடுத்து RHS என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ வெட்டு சி யூனியன் பி வெட்டு சி. ஏ இன்ட்டு சி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ 0,1 இன்ட்டு சி 3,5. உங்களுக்கே தெரியும் 0,3 0,5 1,3 1,5. அடுத்து பி இன்ட்டு சி பி 2,3,4 இன்ட்டு சி 3,5. இல்லை பெருக்கி பார்த்தோம்னா 2,3 2,5 3,3 3,5. அடுத்து 4,3 4,5. இது ரெண்டுத்தையும் யூனிவர்ஸ் பண்ணும். ஏ இன்ட்டு சி யூனிவர்ஸ் பி இன்ட்டு சி. ஏ இன்ட்டு சி தான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், பி இன்ட்டு சி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். என்னென்ன இருக்கும் அது எல்லாத்தையும் எழுதிக்கலாம். என்னென்ன இருக்கு? ப்ளீஸ் நான் இங்கே வந்து 0 போட மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. 0,3 0,5 0,3 0,5 எழுதிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா என்னென்ன இருக்கும் அது எல்லாமே எழுதிக்கலாம். 0,3 0,5. அடுத்து 1,2 இருக்கா? 1,3 தான் இருக்குது. 1,3 1,5. அடுத்து வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான். இதில் என்னென்ன இருக்குது? 3,3 இருக்குது. 3,3 3,5 4,3 4,5 எழுதியாச்சு கைஸ். இந்த மட்டும் நான் 0 மிஸ் பண்ணனால 0,3 0,5 முன்னாடி போட்டிருக்கேன். 0,3 0,5 1,3 1,5 2,3 இங்கே இருக்குது 2,3 2,5 2,3 2,5 எழுதிக்கோங்க. அடுத்து 3,3 3,5 4,3 4,5 4,3 4,5 எல்லாமே ஈக்குவல் ஆயிடுச்சு கைஸ். கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிருக்கு, நீங்கள் கரெக்டாக பார்த்து எழுதிக்கோங்க. நம்ம ஏ எழுதிக்கலாம். ஏல பார்த்தீங்கன்னா பகா எண்ணு சொல்லியிருக்காங்க. அது 8 வரைக்கும்னா 1 2 3 4 5 6 7 7 வரைக்கும். அடுத்து பி வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1ஆலையும் 2ஆலையும் மட்டும் வகுப்படுற எண்கள். அதாவது பார்த்தீங்கன்னா 2 இருக்குன்னா அது பார்த்தீங்கன்னா 1ஆலையும் வகுப்படும் 2ஆலையும் வகுப்படும். 1ஆலையும் தன்னாலையும் மற்ற நம்பர்களாலையும் வகுப்பட்டுச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா பகா எண்கள்னு சொல்கிறேன். 8ஐ விட கம்மினா 2 3 5 7 இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2ஆலையும் 1ஆலையும் வகுப்படும். அதே மாதிரி 3 பார்த்தீங்கன்னா 1ஆலையும் 3ஆலையும் தான் வகுப்படும். 5 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5ஆலையும் 1ஆலையும் தான் வகுப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி என்பது இரட்டைப்படை பகா எண். அது பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான் வரும். அது மட்டும்தான் இரட்டைப்படை பகா எண்கள்லே 2 எழுதியாச்சு. இப்போ நம்ம அவங்க கொடுத்துருக்கிற சமன்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கணக்கில் பார்த்தீங்கன்னா ஏ வெட்டு பி இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏ பெருக்கல் சி வெட்டு பி பெருக்கல் சி இதுதான் கேட்டிருக்காங்க. அது சமமாக நம்ம நிரூபித்து காமிப்போம். ஃபஸ்ட்டு ஏ பெருக்கல் பி எடுத்துக்குவோம், ஏ வெட்டு பி எடுத்துக்குவோம். ஏ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 வெட்டு பி பி வந்துட்டு 2, 3, 5, 7 இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது 3 இருக்குது 5 இருக்குது 7 இருக்குது எழுதியாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஏ வெட்டு பி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ வெட்டு பி பெருக்கல் சி பெருக்கல் சி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ வெட்டு பி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2, 3, 5, 7. சி வந்து என்ன சொல்லியிருக்கோம்? சிங்கிறது 2 2 எழுதி வச்சுக்கிட்டோம். இப்போ உங்களுக்கே தெரியும் பெருக்கல்னா எப்படி போடுவோன்னு. 2, 2 3, 2 5, 2
7, 2 2, 2 3, 2 5, 2 7, 2 இதான் பார்த்தீங்கன்னா நம்ம LHS கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அடுத்து RHS நம்ம பார்த்தீங்கன்னா A பெருக்கல் C வெட்டு B பெருக்கல் C. ஃபஸ்ட்டு A பெருக்கல் C கண்டுபிடிச்சிக்குவோம். ஏங்கிறது என்னது 1, 2, 3, 4, 5, 6, 7. Cங்கிறது என்னது? Cங்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் 2 தான். இதை வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம். 1, 2 2, 2 3, 2 4, 2 5, 2 6, 2 7, 2 உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 1, 2 1 2, 2 3, 2. அடுத்து B இன்ட்டு C. B என்னது 2, 3, 5, 7 பெருக்கல் C 2. இதுவும் அதே மாதிரி தான் 2, 2 3, 2 5, 2 7, 2. இப்போ இது ரெண்டுத்துலேயும் காமனாக என்னென்ன இருக்குது? 2, 2 2, 2 இருக்குது, 3, 2 3, 2 இருக்குது, 5, 2 இருக்குது, 5, 2 இருக்குது, 7, 2 7, 2 இருக்குது. இப்போ என்ன சொல்லிக்காங்க? A இன்ட்டு B A இன்ட்டு C 8 B இன்ட்டு C. இது ரெண்டுத்துலேயும் காமனாக என்னென்ன இருக்குது? இதுங்க தான் இருக்குது. அதை எழுதி வச்சுக்குவோம். 2, 2 3, 2 5, 2 7, 2. இங்கே இருக்கிற நம்பர்ஸும் ஈக்குவல் ஆயிடுச்சு. 2, 2 இங்கே இருக்குது, 3, 2 இங்கே இருக்குது, 5, 2 இங்கே இருக்குது, 7, 2 2 இருக்குது. நம்ம சமன்பாட்டை சரி பண்ணியாச்சு. அவ்வளோதான் கைஸ். B இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டாவது கணக்கு பார்த்தீங்கன்னா A இன்ட்டு B மைனஸ் C A இன்ட்டு B மைனஸ் A இன்ட்டு C இதை வந்து நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம LHS நம்ம கண்டுபிடிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா A இன்ட்டு B மைனஸ் 3 B மைனஸ் Cன்னு இருக்குது. இதில் வந்து B மைனஸ் C. B என்னது 1, 2, 3, 4 Bங்கிறது பார்த்தீங்கன்னா 2, 3, 5, 7. Cங்கிறது வெறும் 2 தான். இங்கே இருக்கிறது காமனாக இருக்கிறத அடிச்சுட்டு மீதியெல்லாம் எழுதணும். 3, 5, 7 3, 5, 7 எழுதியாச்சு. இதில் வந்துட்டு A இன்ட்டு B மைனஸ் C கண்டுபிடிக்கணும். ஏங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 இன்ட்டு 3, 5, 7 3, 5, 7. இப்போ இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதை A இன்ட்டு அந்த B மைனஸ் C பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1, 3 1, 5 1, 7. அடுத்து 2, 3 2, 5 2, 7. உங்களுக்கு தெரியும் 1, 3 1, 5 1, 7 அது மாதிரி எழுதணும்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா 3, 3 3, 5 3, 7. அடுத்து 4, 3 4, 5 4, 7. அடுத்து பார்த்தீங்கன்னா 5, 3 5, 5 5, 7. அடுத்து பார்த்தீங்கன்னா 6, 3 6, 5 6, 7. அடுத்து பார்த்தீங்கன்னா 7, 3 7, 5 7, 7. இது நம்ம A இன்ட்டு B மைனஸ் C கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா A இன்ட்டு B மைனஸ் A இன்ட்டு C. A இன்ட்டு B என்னது? ஏங்கிறது 1, 2, 3, 4, 5, 6, 7 இன்ட்டு B என்னது? 2, 3, 5, 7. இது ரெண்டுத்தையும் மறுபடியும் அதே மாதிரியே நம்ம பண்ணணும். பார்த்தீங்கன்னா
1, 2, 1, 3, 1, 5, 1, 7, அடுத்து 2, 2, 2, 3, 2, 5, 2, 7, அடுத்து 3, 2, 3, 3, 3, 5, 3, 7, அடுத்து 4, 2, 4, 5, 4, 7, அப்புறம் 4, 3 விட்டேன், 4, 3, அடுத்து 5, 2, 5, 3, 5, 5, 5, 7, அடுத்து பார்த்தீங்கன்னா 6, 2, 6, 3, 6, 5, 6, 7, அடுத்து பார்த்தீங்கன்னா 7, 2, 7, 3, 7, 7 எழுதியாச்சு. அடுத்து B A into C. A என்னது 1, 2, 3, 4, 5, 6, 7 இன்ட்டு சிங்கிறது 2 மட்டும்தான். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக எழுதிடலாம். 1, 2, அடுத்து 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா A இன்ட்டு B மைனஸ் A இன்ட்டு C. இதில் என்னென்ன காமனாக இருக்கோ அதெல்லாம் அடிச்சிருங்க. இதில் B இன்ட்டு C என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1, 2. இதுலேயும் A இன்ட்டு Bயில் 1, 2 இருக்குது. 2, 2 இருக்கா 2, 2 இருக்குது அடிச்சாச்சு. 3, 2, 3, 2 இருக்குது அடிச்சாச்சு. 4, 2, 4, 2 இருக்குது அடிச்சாச்சு. 5, 2, 5, 2 அடிச்சாச்சு. 6, 2, 6, 2 அடிச்சாச்சு. 7, 2, 7, 2 அடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற இதுவும் சேமாக இருக்கான்னு பார்க்கலாம். இது வந்து LHS நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறது. இது வந்து RHS கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். 1.3 இருக்கா இருக்குது. 1.5 இருக்குது. 1.7 இருக்குது. 2, 3, 2, 3 இருக்குது. 2, 5 இருக்குது. 2, 7 இருக்குது. அடுத்து 3, 3, 3, 3 இருக்குது. 3, 5, 3, 5 இருக்குது. 3, 7 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 4, 3, 4, 3 இருக்குது. 4, 5, 4, 5, 4, 7, 4, 7, 5, 3, 5, 3, 5, 5, 5, 5, 5, 7 இருக்குது. 6, 3, 6, 3 இருக்குது. 6, 5, 6, 5, 6, 7, 6, 7 இருக்குது. 7, 7, 7, 7 இருக்குது. 7, 5 இங்கேருந்து நம்ம விட்டுட்டோம். 7, 5 இங்கே எழுதணும். 7, 5 அதுவும் இருக்குது. 7, 5 இருக்குது. 7, 7, 7, 7 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லாமே இருக்குது. இது LHS, இது பார்த்தீங்கன்னா RHS கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம இன்னொரு வாட்டி எழுதணும். டைம் இல்லாதனால எழுதலை, நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. மீதி தான் அடித்தது போக. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஹலோ கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா B இன்ட்டு A 2, 3, 2 -2 4 0 3 0 4 3 3 3 4 7 இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா A மற்றும் B காண்கன்னு போட்டிருக்கு. B இன்ட்டு A எப்படி கண்டுபிடிக்கலாம், A இன்ட்டு B எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா B இன்ட்டு A இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா B கொடுத்துடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா B இன்ட்டு Aன்னு இருக்குது. அதனால் நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். -2 அப்புறம் என்ன காமனாக வந்திருக்கு 0 0 அடுத்து 3 3. B வந்துட்டு 2, 0, 3 அவ்வளோதான் B. ஏங்கிறது மீதி தான் 3 4 3 4 3 4ன்னு வந்திருக்கு. அப்போனா ஏன்னு பார்த்தீங்கன்னா 3 4. அவ்வளோதான் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஏவும் கண்டுபிடிச்சாச்சு, பியும் கண்டுபிடிச்சாச்சு.